வத்தலகுண்டு ரீச் ஆகிட்டோம். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அங்கேருந்து நம்ம கொடைக்கானலுக்கு மலையேற தொடங்கிட்டோம். ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா செக் போஸ்ட் இருக்கும். செக் போஸ்ட் கிராஸ் பண்ணோன்னா அந்த ஹில்ஸ் ரூட் ஸ்டார்ட் ஆகிடும். ஒரு 30 கிலோமீட்டர்ஸ் அப்ராக்சிமேட்டுக்கு மேலே நம்ம ட்ராவல் பண்ண வேண்டியது இருக்கும். கிளைமேட்லாம் வேறு லெவலுங்க. அப்படியே அந்த ரசிச்சுக்கிட்டே ட்ரைவ் பண்ணது இருக்குது. ஈவினிங் டயத்தில் சூப்பராக இருக்குது. சன் செட் ஆகும்போது உள்ள ஒரு சூப்பரான எக்ஸ்பீரியன்ஸ். அங்கே பார்த்திங்கன்னா ஒரு டேம் தெரிஞ்சிச்சு. ஸ்டாப் பண்ணிவிட்டு நாங்களும் வண்டியை விட்டு இறங்கிட்டு போய் பார்த்தோம். பக்கத்தில் கிட்டதில் அது வந்து வைகை டேம் வியூன்னாங்க. சூப்பராக இருந்தது. ஆனால் வியூ வந்து சூப்பர் வியூங்க. ஆனால் ஏன்னா ஒரு டேம் கிட்டே நம்ம போய் பார்க்கும்போது அது சும்மா கிட்டே இருக்கும்போது ரொம்ப பயங்கரமாக இருக்கும். ஆனால் லாங்லேருந்து பார்க்கும்போது தான் ஒரு ஃபுல் வியூவை நம்மளால் பார்க்க முடியும். அது கொடைக்கானல் டு வைகை வியூ அருமையாக இருக்குது. இங்கேருந்து பார்த்தா வைகை அணை தெரியுதுன்னு சொன்னாங்க. வேறு லெவலில் இருக்குங்க. பார்க்கும்போது சான்ஸே இல்லைங்க. அந்த ஸ்பாட் முடிச்சுட்டு அப்படியே நெக்ஸ்ட் ஸ்பாட்டுக்கு ட்ராவல் பண்ணோம். கொடைக்கானல் சில்வர் ஃபால்ஸ் தான் அது. போகிற வழியிலே இருக்குது. நல்ல ஒரு சூப்பரான ஃபால்ஸு. தண்ணி ஓரளவு இருந்துச்சுங்க. நல்லா இருந்தது பார்க்க. சரி பார்த்து முடிச்சுட்டு அதான் நெக்ஸ்ட்டு கொடைக்கானல் போய் ரெஸ்ட்டு தான். அதுக்கப்புறம் நாளைக்கு தான் மற்ற ட்ரிப்பை கண்டினியூ பண்ணுவோம். நெக்ஸ்ட் டே நைட்டு பார்த்திங்கன்னா ரெஸ்ட் எடுத்துட்டோம். அதுக்கப்புறம் இன்றைக்கி காலையில் வந்து எந்திரிச்சு சூப்பரான கிளைமேட். கொடைக்கானல் மார்னிங் பார்த்திங்கன்னா அருமையான ஒரு சூப்பரான வியூவோட எங்களோட பொழுது ஸ்டார்ட் ஆகிடுச்சு. நல்லா மிஸ்டும் நல்லா இருக்குது. ஏரியாவும் சூப்பராக இருக்குது. காலையில் ஸ்டார்ட் பண்ணிட்டோம். மார்னிங் அந்த கொடைக்கானலில் இவ்வளோ சூப்பரான ஒரு கிளைமேட்டில் ட்ரைவ் பண்ணுறதுக்கு அருமையாக இருந்ததுங்க. ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா கோக்கர் வாக்கு போயிட்டு அந்த இடத்துல கொஞ்ச நேரம் நடந்துட்டு நல்லா இருந்துச்சு. அதுக்கு அடுத்தது போட் ஹவுஸ் போகலான்னு பிளான் பண்ணி போட் ஹவுஸ் போனோம். லேக் இருக்குல்ல, கொடைக்கானல் லேக்கில் தான் அந்த போட் ஹவுஸ் இருக்குது. போட்டிங் நாங்கள் போகலை. ஏன்னா நான் 2-3 டைம் நிறைய தடவை போயிருக்கேன். அப்படியே அங்கேயே உட்கார்ந்து நெக்ஸ்ட் என்னென்ன ஸ்பாட் பார்க்கலாங்கிறத பிளான் பண்ணோம். அதை பற்றியான வீடியோ வந்து நெக்ஸ்ட் வீடியோவில் வருது. தொடர்ந்து வீடியோவுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள், ஆதரவு அளிங்க, லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.